ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் பிரகாஷ் டைரக்ஷனில் அதர்வா நடிச்சிருக்க படம் தான் இதய முரளி. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராமாவாக இந்த படம் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. மேலும் மேலும் இந்த படத்தோட அப்டேட் இனிமே வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷனில் சூர்யா சார் நடித்து ரிலீஸுக்கு தயாராகிற படம் தான் ரெட்ரோ. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்ணாடி பூவு அந்த பாட்டுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த செகண்ட் சிங்கிளுக்கான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனிமா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு அவங்க நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட செகண்ட் சிங்கிள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மே 1 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போ. கார்த்திக் சுப்ராஜ், சூர்யா சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன மாதிரி இந்த படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூர்யா சார் நடிக்க போகிற படம் தான் வாடி வாசல். இந்த படத்துக்கான மியூசிக் கம்போஸ் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல ஜிவி பிரகாஷ். இந்த அப்டேட் அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல. ஸோ இந்த படம் வந்து ஒரு எப்போ அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இன்னும் அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை, இனிமேல் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்துக்கான ஒர்க் வந்து இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் 2வது டைம் சூர்யா சார் கூட ஜாயின் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த படத்தோட மியூசிக் அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறாப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இப்போ குட் பேட் அக்கில் அவர் ஃபர்ஸ்ட் ஓஜி சம்பவம் நல்லாவே சூப்பராகவே அவர் ப்ரெசென்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருந்தாப்புல. ஸோ அந்த வகையில் வாடி வாசலோட மியூசிக் அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறாப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வாடி வாசலுக்கான அப்டேட் வந்து கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷூட்டிங்கான அப்டேட் வரக்கூடிய டேஸஸ் எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் ராஜமௌழி டைரக்ஷன்லாம் மகேஷ் பாபு நடிச்சுட்டு இருக்கிற படம் தான் SSMB29. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷால அவங்க 2 வாரத்துக்கான ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்களா. இப்போ அடுத்த ஷெடியூல் வந்து இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா கோராபுட் அந்த பிளேஸில் வந்து இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ வரக்கூடிய டேஸஸுக்கான இந்த படத்துக்கான அப்டேட் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த படம் வந்து அவங்க 2 பார்ட்டாக அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ வரக்கூடிய டேஸஸில் இந்த படத்துக்கான அப்டேட் இனிமேல் வரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்துக்கான எந்த ஒரு ரிலீஸ் டேட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படி ஏதோ ஒரு அவங்க அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தை அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம விக்னேஷ் ராஜா அவர் அடுத்து யார் டேரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா தனுஷை வச்சு அவர் டேரக்ட் பண்ணுறதுக்கான ஐடியாவில் இருக்காப்புலமா. இதற்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்காக அவர் பண்ணிட்டு இருக்காப்புல. ரீசெண்டாக விக்னேஷ் ராஜ் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காப்லையா. அந்த கதை வந்து தனுஷுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் இந்த கதையை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்லையமா. இந்த படத்தில் வந்து தனுஷுக்கு பேரா யார் நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா மமிதா பைஜு இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு ரூமராக கிளம்பிருக்கு. பட் இன்னும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணல. இப்போதைக்கு அவங்க ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல விக்னேஷ் ராஜா. கூடிய விரைவில் இந்த படத்துக்கான அப்டேட் வரும் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் அஜித் சார் நடித்து ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்லமா. கூடிய விரைவில் இந்த டப்பிங் ஒர்க் முடிஞ்சிரும் சொல்லியிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த டப்பிங் ஒர்க் சீக்கிரம் முடிக்க போகிறாங்களா. ஸோ இந்த படம் வர ஏப்ரல் 10 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சாரை வச்சு என்ன மாதிரி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா டேரக்டர் சுகுமாரன் அடுத்தது அவர் யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னா ஷாருக் கான் வச்சு அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கான இப்போ ஐடியாவில் இருக்காப்லையுமா அதற்கான ஒர்க்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காப்லையுமா. ஷாருக் கான் வந்து இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் ப்ளே பண்ணுவாப்லையுமா. இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷாருக் கான் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு வில்லத்தனமான கேரக்டராகவும் இந்த படத்தில் ப்ளே பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேரக்டர் சுகுமாரன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கான இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்காப்லையுமா. கூடிய விரைவில் இந்த படத்துக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தட்ஸ் ஆல் திஸ் மூவி அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான அப்டேட்ஸ் இவ்வளோ தான். அடுத்த அப்டேட்ஸோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் எஃபி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ்.